Gayathr's kitchen. Gayathr's kitchen. என்ன சப்பாத்தீரா நீ என்ன சப்பாத்தீரா இது என்ன பாட்டுன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க எனக்கு Hello friends, welcome to Chef Gayathr's kitchen. சரி நம்ம இன்னைக்கு என்ன சாலட் பண்ண போறோம் சியாஷி? Veg salad. சோ வெஜ்ல என்ன சாலட் பண்றீங்க? Veg salad. அடடா என்னது வெஜ்னா என்ன சாலட் என்ன போட்டு பண்ண போறோம் வெஜ்க்கு? Vegetables. பச்சை மண்ணு பானி. Vegetables and Paneer. Paneer. Okay. நாங்க Chicken veg. நாங்க வெஜ் சாலட். ஓகே நாங்க வெஜ் சாலட் வந்து பன்னீர் போட்டு பண்ண போறோம் இன்னைக்கு. சோ இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. உங்களுக்கு பன்னீர் வேண்டானா லைக் டோஃபு இருக்குல்ல டோஃபு ஆர் வந்து கொண்டக்கடலையை கூட நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பன்னீருக்கு பதில். சோ இந்த பீஸ் பன்னீர் தான் நான் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாலட் பண்றோம். உங்களுக்கு அதிகமா பன்னீர் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். Mummy, this will be around 75 grams. Yeah, exactly. So இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 grams இருக்கும். So இது நம்ம 2 பேருக்கு வந்து செய்ய போறோம். இந்த பன்னீரை வந்து கொஞ்சம் நம்ம மேரினேட் பண்ணிட்டு டாஸ் பண்ணி எடுக்க போறோம். So கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமா வந்து மெல்டட் பட்டர் போட்டுக்கோங்க. லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க. லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பன்னீரை வந்து இதுல போட ஆரம்பிச்சிடலாம். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து விட வேணாம். அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டா போதும். ஸோ மொத்தமாக ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கும். இது பர்ஃபெக்ட்லி வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெட்யூஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரியும் லெட்யூஸ் கிடைக்கும். லைக் அந்த ரவுண்ட் லெட்யூஸ் வரல அதுவும் கிடைக்கும். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சாலட்க்கு. நான் 2 பஞ்ச் லெட்யூஸ் எடுத்திருக்கேன். 2த்தையும் நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். கட் பண்ண லெட்யூஸை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. லெமன் ஜூஸை ஃபுல்லாக பிழிஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பெப்பரை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நம்ம போட போகிற ட்ரெஸ்ஸிங்லேயே வந்து சால்ட் இருக்கும். அதனால் தேவையான அளவு பர்ஃபெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் மில்க் ரான்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன்ஸ் இட்டாலியன் ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். க்ரூட்டான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரூட்டான்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனா சூப் ஸ்டிக்ஸை சின்னதாக சாப் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீட் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ எனி கைண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் சீட், வால்நட், ஆல்மண்ட்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பெரிய கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான சாலட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். வாங்க சாப்பிடலாமா? குழந்தைங்களுக்கு சாலட் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாலட் என்னைக்கு செய்வோன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஓகே டேஸ்ட் பண்ணலாமா? எப்படி இருக்கு? சூப்பரா வேற லெவலா? வேற லெவல் இருக்கா? நிஜமா சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது இன்கிரியன்ஸ் கிடைக்கலனா நீங்க கவலைப்படாதீங்க. மறக்காம என்ன @chefgayathri's kitchen இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the next video. Bye.